வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா சோயலுக்கு வந்து செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டில் இருந்தேன். அதனால் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் வந்து ஹாஸ்டல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வந்து எனக்கு 10 o'clock to 4 o'clock வரைக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை. அப்படி போட்டால் ஒன்று ஈவினிங் மேலே போனேன். ஈவினிங் மேலே போட்டால் எனக்கு பேக்ரவுண்டில் செட் ஆகலை. இப்போயே உங்களுக்கு தெரியும், எங்கள் ரூமில் வந்து நான் இன்னொரு பொண்ணு தான் இருக்கும். ஃபேன் போடாமல் தான் பேசுகிறேன். ஏன்னா சவுண்ட் வந்து கேட்காதனால ஃபேன் போடாமல் தான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நாளே கேட்டுங்க. நான் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்னிங் தான் போட முடியும் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயலில் வந்து செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸு. இப்போ வந்து எல்லாம் என்ன நினைப்பீங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளிகேஷன் போடும்போது நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைமுங்கிறது கொடுத்துருக்காங்க. 9, 10, 11 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதாவது கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன், அது யாருக்கும் இல்லை. ஸோ வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே இல்லை, யாருக்கெல்லாம் வந்து இந்த கட் ஆஃபில் வந்து மெயில் வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, போயிட்டு உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு சோயலில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 9, 10, 11 எல்லாமே ஒரிஜினல் தான் சப்மிட் பண்ணணும். ஜெராக்ஸு எதுவுமே சப்மிட் பண்ணக்கூடாது. இது திரும்ப இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. அதாவது எல்லாமே ஒரிஜினல் தான். என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான். யாருக்கெல்லாம் செகண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கட் ஆஃப்னு உங்களுக்கே தெரியும். நேற்று ஓசியில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து BA LLBக்கு ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ்க்கு வந்து 96 கொடுத்துருக்காங்க. பிகாம் LLBக்கு வந்து 97, BCA LLBக்கு வந்து 94.250. அதே வெயிட் லிஸ்ட் வந்து BA LLBக்கு ஹானர்ஸ்க்கு, BBA LLB ஹானர்ஸ்க்கு வந்துன்னா 93.500. அதுக்கப்புறம் பிகாம் LLB வெயிட் லிஸ்ட் இல்லை. BCA LLBக்கு வந்து 93.750. ஓகேவா. பிசிக்கு 94.250, 95.00, 90.000. நான் வந்து கோர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு கீழே சொல்கிறேன். பிசிக்கு அதே வெயிட் லிஸ்ட் வந்து 93.750, 94.250, 88.500. இப்போ வந்து செகண்ட் கட் ஆஃபில் வந்து இதே தான். கட் ஆஃப் வந்து ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் வந்து 1 பாயிண்ட் கூடி இருந்தாலும் போயிட்டு நீங்கள் வந்து சீட் அலாட் பண்ணிக்கலாம். அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். 1 செகண்ட் சொல்லிக்கிறேன். அப்ளிகேஷன் நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தாலுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வந்து எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க மறக்காமல். திரும்ப சொல்ல, நிறைய பேர் வந்து போன வாட்டியே வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செலக்ட் ஆகி டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணாமல் சீட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்களும் அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ எல்லாருமே வந்து இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் டைம் இருக்குது. அந்த 2 நாளில் வந்து உங்ககிட்ட வந்து என்னாலும் ஒரிஜினல் இருக்கும். நான் முக்கியமாக இந்த மிஸ்டேக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னா ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை மட்டும் அப்லோட் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன கரண்டில் இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னது தான். இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆன எல்லாருமே வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. 9, 10, 11 9 முடிஞ்சிச்சு, 10, 11 இருக்குது. 2 days இருக்குது. அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து உங்கள் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரெகுலராக காலேஜ் போய்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து சீட் வந்து நேற்று அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களாம் எப்போ காலேஜ் போகணுன்னு கேட்குறீங்க. மண்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிடணும் காலேஜுக்கு. ஸோ வந்து எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போய் அட்மிஷன் போடுங்க. காலேஜ் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பிக்சராக போட்டு அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து நான் போடுறேன். என்ன டாக்குமெண்ட், 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் உங்களுக்கு, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டிசி, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி பிக்சராக போட்டுறேன். மேலோட்டமாக சொல்லிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து காலேஜில் வந்து என்னென்ன எப்படிலாம் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.